தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த வாழ்வியல் ஜோதிடம் டிவி என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நான் ஜோதிட சிரோன்மணி சுப்பிரமணியம் சீலர் சுப்பிரமணியம். வாழ்வியல் ஜோதிடம் என்கின்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜோதிடத்தில் உள்ள நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு தனி மனிதனின் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகளான உடல் நலம், மனநலம், செல்வளம் ஆகியவைகளை அடைவதற்கு தேவையான வழிமுறைகளை குறித்து தினசரி நான் உங்களுடைய கலந்துரையாட இருக்கின்றேன். அந்த வகையில் இன்று கும்பலங்கணத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் செல்வளமும் பணவரவும் தனவரவும் அதிகரித்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறைகள் என்று இப்பொழுது நான் பேச இருக்கின்றேன். பொதுவா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய ஜோதிட பெரியவர்கள் 3 விதமாக லக்னங்களை பிரித்து இருக்கிறார்கள். அது சரலக்னம், ஸ்திரலக்னம், உபயலக்னம் என்று 3 விதமாக பெரியவர்களால் பிரித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கும்பலக்னம் என்பது ஒரு ஸ்திரலக்னம். பஞ்சபூத தத்துவத்தில் இந்த கும்பலக்னம் ஒரு காற்று ராசி. இந்த கும்பலக்னத்திற்கு லக்ன அதிபதி யார் என்று எடுத்துக்கொண்டால் சனீஸ்வர பகவான் தான் கும்பலக்னத்தினுடைய அதிபதியாக இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவானுடைய அதிதேவதைகளாக காவல் தெய்வங்களாக நம்ம எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனீஸ்வர பகவான், கருப்பசாமி, ஐயனார், காலபைரவர் போன்ற காவல் தெய்வங்கள் இந்த சனீஸ்வர பகவான் இந்த கிரகத்தில் அதிதேவதைகள் என்ற பட்டியலிலே இடம் பிடிக்கிறார்கள். இந்த கும்பலக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பணமும் தனமும் செல்வ வளமும் வணங்கக்கூடிய கடவுளாக கிரகமாக நவகிரகங்களில் குரு பகவான் இருக்கிறார். அவர் இந்த கும்பலங்கணத்திற்கு 2வது ராசியில் கும்பலங்கணத்திற்கு அடுத்த ராசியாக உள்ள தனுசு ராசி அதிபதியாக இருக்கிறார். கும்பலங்கணத்தின் 2வது ராசியான இந்த தனுசு ராசி அதிபதி குரு பகவான் கும்பலங்கணத்திற்கு செல்வத்தை கொடுக்கும் கடவுளாக இருக்கின்றார். இந்த குரு பகவானுக்கு தேவதை பிரம்மாவாக இருக்கின்றார். ஆகவே இந்த கும்பலங்கணத்தில் பிறந்த அன்பர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் வியாழக்கிழமை காலை வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை குருவாரி நேரத்திலே இவர்கள் பிரம்மாவை வணங்க வேண்டும். பிரம்மாவை வணங்கி வந்தால் இவர்களுடைய செல்வம் அதிகரிப்பதற்கு பிரம்மா ஆசீர்வதிப்பார். குரு பகவானும் மனம் இறங்குவார். இந்த கும்பலங்கணத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே தங்களுக்கு பள்ளி, கல்லூரி, தொழிற்கல்வி ஆகியவைகளில் பாடம் போதித்த ஆசிரியர்கள், ஆன்மீக குருமார்கள், ஆசான்கள் இவர்களிடம் மிகவும் பணிவாகவும் மரியாதையோடும் நடந்து கொண்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது இவர்களுக்கு மிகவும் நல்லது. கும்பலங்கணத்தில் பிறந்த நீங்கள் அர்ச்சகர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், அறநிலையத்துறை, கல்வித்துறை, வங்கித்துறையில் உள்ளவர்கள், புரோகிதர்கள், யோகா மாஸ்டர்கள், ஜோதிடர்கள் போன்ற நபர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது கும்பலங்கணக்காரங்களுக்கு தனஸ்தானம் என்பதற்கு ஏதுவான ஒரு விஷயமாக இருக்கும். மேலும் குரு என்றால் இனிப்பு, குரு என்றால் குழந்தை. ஆகவே கும்பலங்கணத்தில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் லட்டு வாங்கி சிறுவர்களுக்கு தானம் கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் மாம்பழம், பொங்கல், கொண்டைக்கடலை, எலுமிச்சை சாதம் போன்றவற்றில் நீங்கள் தானமாக செய்தால் உங்கள் தனவரவு அதிகரிப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். கும்பலங்கணத்தில் பிறந்த நீங்கள் கோயில்கள், வங்கிகள், சேவை செய்யும் டிரஸ்டுகள், வேத பாடசாலை, நகைக்கடை போன்ற குருவின் ஆதிக்கம் நிறைந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று வருவது கும்பலங்கணக்காரங்களுடைய தனஸ்தானம் நல்லா செயல்படுவதற்கு ஏதுவாக இருக்கும்.
கும்பலங்கணத்தை பிறந்தவங்க அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய நிறம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா மஞ்சள் நிறம். மஞ்சள் நிறத்தில் உள்ள உடைகளை நீங்க அடிக்கடி பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது. மேலும் ஒரு மஞ்சள் நிற கர்ச்சீப்பை நீங்க எப்பயுமே ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரு ஒரு சின்ன அளவில் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மோதிரம் செய்து அணிந்து கொள்வது, கும்பலம் தங்கத்தில் மோதிரம் செய்து அணிந்து கொள்வது கும்பலங்கணக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் கும்பலங்கணத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள், குருமார்கள் ஏதேனும் உங்களிடம் உதவி கேட்டால் உடனடியாக உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கும்பலங்கணத்தில் பிறந்தவங்க அடிக்கடி தங்க நகைக்கடை, கோயில்கள், பேங்குகள்லாம் போயிட்டு வரணும். கும்பலங்கணத்திற்கு தனஸ்தான அதிபதி குரு அப்படிங்கிறதுனால குருவுக்கு உண்டான யான சின்னத்தை அடிக்கடி பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. குருன்னா குழந்தைகள். அந்த குழந்தைகள், ஆசிரியர்கள், குருமார்கள், பெரியப்பா இவங்க எல்லாருமே குருவுடைய ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால கும்பலங்கணக்காரங்க உங்களுடைய குருமார்கள், ஆசிரியர்கள், பெரியப்பா இவங்களையெல்லாம் எப்போது சந்திச்சாலும் மறக்காம அவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கும்பலங்கணக்காரங்க உங்க வீட்டை போதை அறையை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். நீங்க கும்பலங்கணத்தில் இருக்கிறவங்க வடக்கு நோக்கி உட்காந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல அதிகப்படியான பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். கும்பலங்கணக்காரங்க தினசரி குரு ஓரையில் சேமிப்புக்காக என்று சிறிதளவு பணம் எடுத்து வைத்துக் கொண்டால் பணவரவு பெருகுவதற்கும் தனவரவு பெருகுவதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். கும்பலங்கணத்தில் பிறந்தவங்க நீங்க பணம் யாருக்காவது வங்கி மூலமாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் தினசரி வரக்கூடிய குருவாரி நேரத்தில் வங்கியில் பணம் கட்டுவது, வங்கியில் பணம் டெபாசிட் செய்வது, செக் எழுதுவது மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, நிலம், வீடு, வாகனம், ஆபரணங்கள் இந்த மாதிரி எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் அந்த குருவாரி நேரத்திலே நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்வது உங்களுடைய பணம் பன்மடங்கு பெருகுவதற்கு குருவின் ஆசீர்வாதத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கும்பலம் நண்பர்களே, இந்த குருவுடைய ஆதிக்கத்துக்கு கட்டுப்பட்ட விஷயங்களை நீங்கள் குருவாரி நேரத்திலே தினசரி செய்வதன் மூலமா குரு கிட்ட இருந்து நீங்க ஆசீர்வாதம் பெறுவதன் மூலமா குரு பகவானுடைய அந்த தனஸ்தானம் உங்களுக்கு நல்லா செயல்பட்டு உங்களுக்கு தேவையான பண வரவும், செல்வ வரவும், தன வரவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நாம சொன்ன இந்த பாயிண்ட்களை செஞ்சுட்டா வேலை செய்யாம நம்மளுக்கு காசு வந்துருமாங்க அப்படின்னு கேட்டுடாதீங்க. இது நீங்க செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை கவனத்துடன் செஞ்சு இந்த விஷயங்களை தினசரி ஒரு 48 நாட்களுக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் பண வரவும், தன வரவும், செல்வ வரவும் அதிகரிக்கும். நீ எதை நீ நினைக்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த குரு கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட விஷயங்களை உங்களுடைய தனஸ்தானாதிபதியின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்ட இந்த விஷயங்களை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து பக்தியுடன் ஒழுக்கத்துடனும் செயல்படுத்தி கொண்டு வந்தால் ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு என்கின்ற மனித ஸ்தூல உடலுக்கு உள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடிய ஆறா எனர்ஜி ஃபீல்டை நீங்கள் குரு பகவானின் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியுடன் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்கிறீர்கள். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குரு என்கின்ற கிரகத்தில் இருந்து வரக்கூடிய எனர்ஜி ஃப்ரீக்வன்சியுடன் நீங்கள் உங்கள் ஆறாவின் ஃப்ரீக்வன்சியை இணைத்துக் கொள்கிறீர்கள். இதன் மூலமாக உங்கள் ஆறாவின் எனர்ஜி அதிகரித்து அதில் எப்பொழுதும் ஒரு பிராஸ்பரிட்டி எனர்ஜி, செல்வ வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி செயல்படுவதன் மூலமாக உங்கள் தனஸ்தானம் இயக்கம் பெற்று நீங்கள் உங்கள் வாழ்வில் விரும்பும் செல்வ வளத்தை, லட்சியத்தை அடைவதற்கு அது உங்களை வழிநடத்தும். உங்களுக்கு அது ஒரு ஈர்ப்பு சக்தியாக செயல்படும். அதனால் நான் சொல்லிய இந்த விஷயங்களை 48 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தி அதன் பிறகு உங்களுக்கு கிடைத்த பலன்களை
எனக்கு காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜோதிட சிரோன்மணி சுப்பிரமணியன். எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழட்டும். அனைவரும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பெற்று வாழ்வாங்கு வாழட்டும். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.